சின்க சிக்கர சிட்க சிக்கர இனிமேல் எந்த கவலை இல்லை நடிச்சிருக்கும் பல வருடம் பல வருடம் பல வருடம் பல வருடம் நடிச்சிருக்கும். Supreme Furniture, truly stylish. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல் நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் 2 நாளில் அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எனது அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் பூரண நலமடைய உழைக்கிறேன் என்று உலகநாயகன் கமலஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உணவு ஒவ்வாமை காரணமாக வயிறு வலி ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக சென்னை அமுஞ்சக்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை சீரானதும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாளையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி, ராகுல்காந்தி மரியாதை செலுத்தினர். நவராத்திரி பண்டிகையின் போது கர்பா நடன கொண்டாட்டத்திற்கு அனுமதிக்கும் முன் இந்துக்களுக்கு கோமியம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூரை சேர்ந்த பாஜக நிர்வாகி தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் இந்து என்றால் அவர் நிச்சயம் கோமியம் குடிப்பார். உண்மையான இந்து இதை மறுக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவவ், ஜெருசலேம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் தீவிரமடையும் மோதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்திய மக்களும் விழிப்புடன் இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து பாபர் அசாம் விலகியுள்ளார். பணிசுமை அதிகமாக உள்ளதால் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகி தனது ஆட்டத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக பாபர் அசாம் கூறியுள்ளார். முகமது ஷமியும் அவரது மனைவி அசின் ஜஹானாவும் விவகாரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு ஆயிரா என்ற ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மகள் ஆயிராவை முகமது ஷமி சந்தித்துள்ளார். தந்தையும் மகளும் ஒன்றாய் சேர்ந்து ஷாப்பிங் சென்றுள்ளனர். மகளுடன் ஒன்றாக ஷாப்பிங் சென்ற வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முகமது ஷமி பகிர்ந்துள்ளார்.